إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நட்பண்புகளையும் இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற மோசமான குணங்களையும் பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இன்று நாம் பார்க்க இருப்பது அத்தஜஸ்ஸுஸ். தஜஸ்ஸுஸ் என்பது உளவு பார்த்தல், ஒருவரை துருவி துருவி ஆராய்தல், ஒருவருடைய குறைகளை தேடுதல், மனிதர்கள் மறைத்து வைத்திருப்பதை வெளிப்படுத்துவதற்கு முயற்சித்தல், உள்ரங்கமான விடயங்களை அறிவதற்கு ஆர்வம் காட்டுதல், மற்றவர்களுடைய குறைகளை தேடுதல் என்ற அர்த்தங்களை நாம் கொடுக்கலாம். இவ்வாறான செயலிலே ஈடுபடுபவர்களை அரபு மொழியிலே ஜாசூஸ் என்று அழைப்பார்கள். தஜஸ்ஸுஸ் போன்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது, தஹஸ்ஸுஸ். இந்த தஹஸ்ஸுஸ் என்ற வார்த்தையும் தஜஸ்ஸுஸ் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், லா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு. இரண்டு வார்த்தைகளையும் ஒரே ஹதீஸிலே சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். இரண்டும் நெருக்கமான கருத்துக்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த இரண்டு வார்த்தைகளையும் நபி அவர்கள் சேர்த்து சொல்லி இருப்பதனால் இதோடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் அது தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களுடைய குறைகளை தேடுதல், துருவி துருவி ஆராய்தல் போன்ற விடயங்களே. சில நேரங்களில் இந்த தஹஸ்ஸுஸ் என்கின்ற விடயம் நல்ல ஒரு விடயத்தை தேடுவதற்கும் பயன்படுத்தப்படும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து யூசுப் நபியை எவ்வாறாவது நீங்கள் தேடி வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலும் இதை அவர்கள் சொல்கிறார்கள். ஃபதஹஸ்ஸஸூ மின் யூசுப் யா பனிய, என் பிள்ளைகளே, இத்ஹபு, நீங்கள் செல்லுங்கள், ஃபதஹஸ்ஸஸூ மின் யூசுப், யூசுஃபை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள், அவரை நீங்கள் தேடி பாருங்கள், துருவி ஆராயுங்கள். ஏதாவது ஒரு நல்ல ஒரு விடயம். இதற்கும் தஹஸ்ஸுஸ் என்பது பயன்படுத்தப்படும். தஜஸ்ஸுஸ் என்பது பொதுவாக கெட்ட விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை, அதாவது குறைகளை தேடுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த தஜஸ்ஸுஸ் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தடை செய்யப்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்று என்பது உங்களுக்கு பின்னர் வரக்கூடிய செய்திகளிலிருந்து தெளிவாக தெரிய வரும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே முக்கியமான ஒரு ஆயாவிலே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறான். அதுதான் சூரத்துல் ஹுஜராத்துடைய 12வது ஆயா. இதிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹு தஆலா தடை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன், அதிகமான சந்தேகங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅத-ظن இஸ்ம், சந்தேகங்களில் ஒரு பகுதி பாவமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுக்குரிய விளக்கங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த ஆயாவுக்குரிய விளக்கங்களை, என்ன வகையான சந்தேகங்கள் பாவமானது என்பதையும் எது பாவம் இல்லாதது என்பதையும் பார்த்திருக்கிறோம். இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் தஜஸ்ஸுஸ் செய்யாதீர்கள், நீங்கள் ஜாசூஸாக இருக்காதீர்கள், அதாவது மற்றவர்களை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், மற்றவர்களுடைய குறைகளை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்காதீர்கள். அதான் அதற்குரிய அர்த்தம். இன்னும் இது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு தடை. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை புறம் பேசாதீர்கள். யுஹிப்பு அஹதுகும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் இறைச்சியை அவர் இறந்த நிலையிலே சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமூஹ், நீங்கள் வெறுத்து விடுவீர்கள், விரும்ப மாட்டீர்கள். வத்தகுல்லாஹ், எனவே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுன் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், பாவமன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இரக்கமுள்ளவன். இங்கே அல்லாஹு தஆலா தஜஸ்ஸுஸ் என்கின்ற ஒரு பண்பை மிக முக்கியமாக தடை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மற்றவர்களிடத்திலே உங்களுக்கு வெளிப்படாத விடயங்களை, குறைகளை நீங்கள் அவற்றை வெளிப்படுத்துவதற்கு, அவற்றை கண்டுபிடிப்பதற்கு முயற்சிக்காதீர்கள் என்றுதான்
இதற்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய விளக்கத்திலும் நஹல்லாஹுல் முஃமின மின் அன் யததப்பஅ அவ்ராத்தில் முஃமின், ஒரு முஃமின் மற்ற முஃமின்களின் குறைகளை தேடுவதை அல்லாஹு தஆலா இங்கே தடை செய்திருக்கிறான். இவ்வாறான விளக்கங்களை பலரும் கொடுத்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயாவை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறான். அதுவும் உச்சகட்டமாக பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஆயாவுடைய நடை இருக்கிறது என்றால், முதலாவதாகவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் அவர்களை பற்றி சந்தேகம் நினைக்காதீர்கள் என்று தடை செய்கிறான். சரி, சந்தேகம் நினைக்கக்கூடியவர் நான் தேடி பார்க்கிறேன் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்று அவர் சொல்லலாம். அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் தேடியும் பார்க்க கூடாது, துருவி துருவி பார்க்க கூடாது. சரி, ஒருவருக்கு அவர் துருவி துருவி தேடாமல் ஒருவருடைய குறை தென்பட்டு விட்டதென்றால் அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், தொடர்ந்து வலா யக்தப் பஅதுக்கும் பஅத, உங்களில் ஒருவர் ஒருவரை பற்றி புறம் பேசாதீர்கள். எந்த வகையில நீங்கள் எந்த வழியால் போனாலும் உங்களுக்கு இங்கே மற்றவர்களை பற்றிய குறைகளை தேடுவது தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது, உச்சகட்டமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது என்று அவர்கள் விளக்குகிறார்கள். இன்னொரு ஆயாவை பாருங்கள், சூரத்துல் அஹ்ஸாபுடைய 58வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளாதவற்றை கொண்டு, அவர்கள் செய்யாதவற்றை கொண்டு எவர்கள் நோவினை செய்கிறார்களோ இப்படியானவர்கள் இட்டுக்கட்டையும் தெளிவான பாவத்தையும் சுமந்து கொண்டார்கள். எனவே இது ஒரு மோசமான செயல். மூமினான ஆண்களை பெண்களை நோவினை செய்வது ஒரு இட்டுக்கட்டானது, தெளிவான பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே எங்களுக்கு தெரியும், மனிதர்களுடைய குறைகளை தேடுவது விட அவர்களை நோவினை செய்யக்கூடியது எது இருக்க முடியும்? மனிதர்களுடைய குறைகளை தேடுவது, அவர்களிடத்திலே உள்ள பிழைகளை அறிவதற்கு முயற்சி செய்வது, அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களிலே மறைத்தவையை நாம் வெளிப்படுத்துவதற்கு முயற்சிப்பது அவர்களை நோவினை செய்யக்கூடியதான். இமாம் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மற்றவர்களை பற்றி தேடுவது தஜஸ்ஸுஸ், யாரை பற்றி தேடப்படுகிறதோ அவர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் பகைமையையும் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஒரு மனிதன் தனக்கு தேவையில்லாத ஒரு விடயத்தை, தனக்கு அவசியம் இல்லாத ஒரு விடயத்தை செய்வதற்கு அது வழிவகுக்கிறது. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவன் என்ன செய்கிறான், மற்றவர்களுடைய குறையை தேடக்கூடியவன் அதற்கு பல்வேறு விதத்திலே முயற்சி எடுக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் குறைகளை பார்ப்பதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அடியார்களை அவன் நோவினைப்படுத்துவதிலே தன்னையே கஷ்டப்படுத்திக் கொள்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தஜஸ்ஸுஸ் என்பது மற்றவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஒரு முஸ்லிமை நோவினை செய்வது பாவமானது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதேபோன்று சூரத் தௌபாவுடைய 47வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுடைய பண்புகளை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான், லவ் ஹரஜூ ஃபீக்கும் மா ஸாதுக்கும் இல்லா ஹபாலா, முனாஃபிக்குகள் உங்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தால் அவர்கள் இன்னும் உங்களுக்கு மத்தியிலே கெடுதியைத்தான் அதிகரிப்பார்கள் என்றால், அவர்கள் வந்தால், அவர்கள் உங்களோடு இருந்தால் அந்த பயணத்திலே இன்னும் உங்களுக்கு கேடுகள் அதிகமாக வரும். வல அவ்தாஉ ஹிலாலக்கும், உங்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை உருவாக்குவார்கள், கோல் சொல்வார்கள். இதனால் கோல் மூட்டுவதனால் உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வரும். யபூனகுமுல் ஃபித்னா, அதாவது அவர்கள் குழப்பத்தை வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். வஃபீக்கும் ஸம்மாஊன லஹும், உங்களிலே அவர்கள் சொல்வதை செவிமடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் சொல்வதை சரியென்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை பற்றி நன்கறிந்தவனாக இருக்கிறான். இங்கே ஒரு அர்த்தம் என்னவென்றால், வஃபீக்கும் ஸம்மாஊன லஹும், உங்களிலே அவர்கள் சொல்வதை கேட்டு அது சரி என்று நினைத்து நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு இன்னொரு அர்த்தம், விளக்கம் என்னவென்றால், அவர்களுக்காக உங்களிலே குறைகளை தேடக்கூடியவர்கள், தஜஸ்ஸுஸ் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றும் சில அறிஞர்கள் அர்த்தம் கொடுக்கிறார்கள். அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு அவர்களிடத்திலே போய் அதனை என்ன செய்வார்கள்,
எத்தி வைப்பார்கள். உங்களுடைய தகவல்களை அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள், அவர்களுக்காக உளவு பார்ப்பார்கள். இப்படியானவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக சிலர் விளக்கி இருக்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன் எங்களுக்கு தஜஸ்ஸுஸை தடை செய்திருக்கிறது. அது ஒரு பாவமான ஒரு விடயம். இது சம்பந்தமாக சுன்னாவிலே நீங்கள் ஹதீஸிலே பல ஹதீஸ்களை பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இய்யாக்கும் வத்தன், நீங்கள் சந்தேகப்படுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்ன தன்ன அக்தபுல் ஹதீஸ், சந்தேகம் என்பது பேச்சுக்களிலே மிக பொய்யானது. வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், குறைகளை தேடாதீர்கள், மற்றவர்கள் மறைத்து வைத்திருப்பதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்காதீர்கள். வலா தனாஃபசு, போட்டி போட்டுக் கொள்ளாதீர்கள். வலா தஹாசது, ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். வலா தபாகது, ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் நீங்கள் புறமுதுகு காட்டிக் கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். எனவே சகோதரத்துவத்துக்கான ஒரு நிபந்தனை என்னவென்றால், ஒருவரிடத்திலே சகோதரத்துவம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், அவரிடத்திலே தஜஸ்ஸுஸ் தஹஸ்ஸுஸ் இருக்கக்கூடாது. அதாவது அவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை தேடி பார்க்க கூடாது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அபூ பர்ஸா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தாவூத் போன்ற அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்பானி, ஷுஐபுல் அர்னாவுத் போன்றவர்கள் இதனுடைய அறிவிப்பாளரை இதனை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யா மஅஷர மன் ஆமன பிலிசானி, தன்னுடைய நாவினால் ஈமான் கொண்டு, வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு, ஈமான் உள்ளங்களில் நுழையாதவர்களே, வெறுமனே நாவினால் மாத்திரம் ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் உள்ளத்துக்குள் நுழையாதவர்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களை புறம் பேசாதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், தேடி பார்க்காதீர்கள். ஃபஇன்னஹு மன் இத்தபஅ அவ்ராத்திஹிம், யார் மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய குறைகளை தேடி பார்க்கின்றார்களோ, யத்தபிஉல்லாஹு அவ்ராத்தஹு, அல்லாஹ் அவருடைய குறையை தேடுவான். அதாவது ஒருவன் மற்றவனுடைய குறையை தேடுகிற போது, இன்னொரு முஸ்லிமின் குறையை தேடுகிற பொழுது, இவனுடைய குறையை தேடுவதற்குரிய ஆட்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். இது கடுமையான எச்சரிக்கை. வமன் யத்தபிஇல்லாஹ வமன் யத்தபிஇல்லாஹு அவ்ரதஹு யஃதஹு ஃபீ பைத்தி, யாருடைய குறை அல்லாஹு தஆலா தேடுகிறானோ, அதாவது யாரை அல்லாஹு தஆலா இன்னொருவனை அவனுடைய குறையை தேட வைக்கிறானோ, யஃதஹு ஃபீ பைத்தி, அவனுடைய வீட்டிலேயே அல்லாஹு தஆலா அவனை இழிவுபடுத்துவான். அவன் எங்கும் போகவில்லை, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தாலும் அவனுக்குரிய இழிவு, அவனை மானபங்கப்படுத்துவது அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். வீட்டுக்குள் இருந்தாலும் அவனை அல்லாஹ் மானபங்கப்படுத்துவான், அல்லாஹ் அவனுக்கு பதிலாக செயல்படுவான் என்பதை இங்கே சொல்கிறான். இங்கே வெறுமனே நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்திலே ஈமான் நுழையாதவர் கூட்டமே என்று நபி அவர்கள் அழைக்கிறார்கள். அதாவது இது யாருடைய செயல்? இது முனாஃபிக்குகளுடைய செயல். மற்றவர்களுடைய முஸ்லிம்களை புறம் பேசுவது, அவர்களுடைய குறைகளை தேடுவது முனாஃபிக்குகளுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஒருவன் எப்படி செயல்படுகிறானோ அதற்கு ஏற்ற முறையான தண்டனையைத்தான் அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதை நாம் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம். பலமுறை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொன்ன விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். எனவே அரபியிலே சொல்வார்கள், அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல், கூலி அந்த செயலுக்கு ஏற்ற அந்த செயலுடைய இனத்தை சேர்ந்ததாக இருக்கும். இனி ஒருவர் மற்றவருடைய குறையை தேடினால் அல்லாஹு தஆலா இவனுடைய குறையை தேடுவதற்குரிய ஆட்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி விட்டால் இவனால் தவிர்க்க முடியாது. இவன் எங்கு போய் ஒளிந்தாலும் இவன் மானபங்கப்படுத்தப்படுவான், இவனுடைய குறை வெளிப்படுத்தப்படும். இது அவனுக்குரிய தண்டனையாக இருக்கும் என்பது இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ தாவூத், இப்னு ஹிப்பான் போன்ற பல கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு பலமான ஹதீஸ். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஷுஐபுல் அர்னாவுத் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
இன்னக இனித்தபஅத அவ்ராத்தின் நாஸ், நீங்கள் மனிதர்களுடைய குறைகளை நீர் தேடினால் அஃப்சத்தஹும், அவர்களை நீ நாசப்படுத்தி விட்டாய், அவ் கித்த அன் துஃப்சிதஹும், அல்லது அவர்களை நாசப்படுத்துவதற்கு நீ நெருங்கி விட்டாய் என்று இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட இந்த ஹதீஸை பற்றி, கலிமத்துன் சமிஅஹா முஆவியத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபஅஹு அல்லாஹு தஆலா பிஹா. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்ட ஒரே ஒரு இந்த வார்த்தை, அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு பயனளிக்க செய்தான். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தினார்கள். எங்களுக்கு தெரியும், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி தலைவர்களாக இருந்தார்கள். இங்கே ஆட்சி தலைவருக்கும் இதுல பெரிய உபதேசம் இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்கள் சொன்னது என்ன சொல்கிறார், ஆரது அனின் நாஸ், மக்களை விட்டு விடுங்கள், மக்களை பற்றி நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அவர்களை பற்றி தேடாதீர்கள். அலம் தர அன்னக இன் இத்தபக்த ரிபத ஃபின் நாஸி அஃப்ஸத்தஹும், உங்களுக்கு தெரியாதா, மனிதர்களுடைய குறைகளை நீங்கள் சந்தேகத்தின் அடிப்படையிலே நீங்கள் தேட போனால் அவர்களை நீங்கள் நாசப்படுத்துவீர்கள், நாசப்படுத்துவதற்கு நெருங்கி விடுவீர்கள். எனவே இங்கே அர்த்தம் என்னவென்றால், மனிதர்களை பற்றி அவர்களுடைய குறைகளை தேடுவதனால் அவர்கள் இன்னும் இன்னும் நாசமாகுவார்கள். மனிதர்களுக்கு மத்தியிலே மறைத்து செய்யப்படுகிற குற்றங்களை வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும், மற்ற மனிதர்களுக்கும் இவ்வாறான குறைகள் சமூகத்திலே நடக்கிறது என்கிற ஒரு தைரியம் வரும். அதனால் அவர்களும் அதனை சாதாரணமாக செய்வார்கள். குறிப்பாக முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே நடக்கின்ற குறைகளை பொறுத்தவரையிலே, அந்த குறைகளை தேடி மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தப்பட்டால் அவர்களை பின்பற்றுகிறவர்களும் பார்ப்பார்கள், எங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பவர்களை இவ்வாறாக செய்கிறார்கள், நாங்கள் இதை செய்வதிலே பிழை இல்லை, நாங்கள் இதை செய்வது பெரிய ஒரு விஷயம் அல்ல என்று அதனை அவர்கள் செயல்படுத்த முற்படுவார்கள். எனவே சமூகத்திலே இவ்வாறான குறைகள் நடக்கத்தான் செய்கிறது என்று சைத்தான் இந்த குறையை, இந்த பிழையை, இந்த பாவத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். எனவே மனிதர்களில் நடக்கக்கூடிய ரகசியமான விஷயங்களை, குறைகளை வெளிப்படுத்துவதனால் இன்னும் இன்னும் அந்த குறைகள், அந்த பாவங்கள் நடந்து அல்லாஹுக்கு பாவம் செய்வது அதிகமாகுமே தவிர அதனால் குறைவு ஏற்படாது. பொதுவான சமூகத்தில் நடக்கக்கூடிய குறைகளை கூட நீங்கள் பரப்புவதன் மூலமாக, இன்னொருவரிடத்தில் அதை சொல்வதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால், அது பலருக்கு அது சென்று அந்த பாவத்துடைய, அந்த குற்றத்துடைய தன்மையில இருக்கக்கூடிய அந்த அச்சம், அதை பற்றி அது மோசமானது என்கின்ற தன்மை உள்ளங்களில இருந்து அவ்வாறு இல்லாமல் போவதற்கு அது காரணமாக இருக்கும். எனவே நாம் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. எனவே குறைகளை கண்டால் அவற்றை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. பொதுவாக பாவங்கள் செய்யப்படக்கூடாது, அது தவிர்க்கப்பட வேண்டும். சரி, ஒருவர் பாவம் செய்து விட்டார் என்றால் அந்த பாவம் மறைக்கப்பட வேண்டும். இன்னொரு ஹதீஸை நாம் பார்ப்போம். இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நீண்ட ஹதீஸ். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மன் இஸ்தமஅ இலா ஹதீஸி கௌமின் வஹும் லஹு காரிஹூன வ யஃபிரூன மின்ஹு சுப்ப ஃபீ உதுனிஹில் ஆனுகு யௌமல் கியாமah. ஒருவர் ஒரு கூட்டத்தாரின் பேச்சை செவிமடுக்கின்றாரோ, ஆனால் அவர்கள் இவர் செவிமடுப்பதை விரும்பவில்லை, இவரிலிருந்து விரண்டோடுகிறார்கள். யாருடைய பேச்சை செவிமடுக்க கூடாது என்று அதை பேசுபவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுடைய பேச்சை செவிமடுப்பது, இப்படியானவருக்குரிய தண்டனை என்னவென்றால், மறுமையிலே இவருடைய காதிலே ஈயம் உருக்கி ஊத்தப்படும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது கடுமையான தண்டனை, இது பெரும் பாவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை. எனவே மற்றவர்கள் அவர்கள் பேசுவதை பிறர் கேட்கக்கூடாது என்று நினைக்கின்ற பொழுது, விரும்பாத பொழுது அவர்களுடைய பேச்சை கேட்பது, அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் அல்லது இரகசியமாக அவர்கள் பேசுவதை செவிமடுப்பது, இது தஜஸ்ஸுஸிலே அடங்கும். அதாவது அவர்களுடைய குறைகளை தேடுவதிலே. சில நேரம் குறைகளை தேடாவிட்டால் அவர்கள் தாங்களுடைய பேச்சை யாரும் கேட்கக்கூடாது என்றிருக்கிற நிலையிலே அதனை கேட்பது கடுமையான தண்டனைக்கு உள்ளாகின்ற ஒரு பெரும் பாவம். தஜஸ்ஸுஸ் பெரும் பாவம்.
மறுமை நாளையிலே எப்படியான தண்டனை? ஈயம் காதிலே உருக்கி ஊத்தப்படும். இது ஒரு சாதாரண தண்டனை அல்ல. காதிலே ஒரு குச்சியை குத்தினாலும் நமக்கு வலிக்கும். ஆனால் காதிலே ஒரு திரவத்தை அதுவும் உருக்கி ஊத்தப்படுகிற பொழுது அங்கே அவருடைய காது செவிடாக்கப்படும். நாம் சொன்னது போன்று, ஏற்கனவே பலமுறை சொல்வது போன்று, குற்றத்துக்கு ஏற்ற விதத்திலே அதே வகையான தண்டனையை தான் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். இவன் எந்த காதினால் இந்த குற்றத்தை செய்தானோ அந்த காதுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த காது இதன் மூலமாக என்ன செய்யலாம்? காது கேளாத காதாக மாறலாம். அதே போன்று பல நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அபு உமாமா, மிக்தாத் இப்னு மஅதி கரிப், அம்ர் இப்னு அஸ்வத், கதீர் இப்னு முர்ரா, ஜுபைர் இப்னு நுஃபைர், அதிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னல் அமீர இத இப்தக الريبة في الناس أفسدهم. ஒரு ஆட்சி தலைவர் அவர் மனிதர்களிலே குறைகளை சந்தேகத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் அவர்களை நாசப்படுத்தி விடுவார். இது மாவீரது எல்லாம் அவர்களுடைய ஹதீஸை போன்றது. அதாவது ஆட்சி தலைவர் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை துருவி தேடி அவர்களை இழிவுபடுத்துவதற்காக அவர் முயற்சி எடுத்தால், அவர்களுடைய குறைகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி எடுப்பது அது அவர்களை இன்னும் நாசப்படுத்தும். எனவே தகாஃபுல் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். கண்டுகொள்ளாமல் இருப்பது, மற்றவர்களுடைய குறைகளை துருவி தேடாமல் இருப்பதன் மூலமாக ஒரு சிறந்த ஆட்சி முறையை மேற்கொள்ள முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள். இது அபூ தாவூத், அஹ்மத் உட்பட பல ஹதீஸ் கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய, பல அறிஞர்கள் பலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ். அன்பார்ந்த சகோதரர்களே, மேலே உள்ள ஹதீஸ்களிலிருந்து இந்த செயல் ஈமானுக்கு மாற்றமான செயல் என்பதை நாங்கள் விளங்குகிறோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலே ஈமான் நுழையாத நாவினால் ஈமான் கொண்டவர்களே என்று ஒரு ஹதீஸிலே சொல்வதிலிருந்து புறம் பேசுவதும், அதே போன்று மற்றவர்களுடைய குறைகளை தேடுவதும் ஈமானுக்கு மாற்றமான ஒரு செயல். எங்களுக்கு தெரியும், ஈமான் என்பது சொல், செயல் எல்லாமே உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஈமானுக்கு மாற்றமானதுதான், ஈமானுக்கு எதிரானதுதான் இவ்வாறான செயல்பாடுகள். இப்போது நாம் சலஃபுகளுடைய, அதே போன்று நல்லறிஞர்களுடைய சில கருத்துக்களை பார்ப்போம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு முறைப்பாடு செய்யப்படுகிறது. இது சஹீஹான ஒரு செய்தி. அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன முறைப்பாடு என்றால், ஹாதா ஃபுலானுன் தக்துரு லிஹ்யதுஹு ஹம்ரா, இன்னாருடைய தாடியிலிருந்து மதுபானம் வடிகிறது. அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னா கத் நுஹீனா அனித் தஜஸ்ஸுஸ், நாங்கள் மற்றவர்களுடைய குறைகளை துருவு தேடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறோம். தஜஸ்ஸுஸ் எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. வலாக்கின் இன் யظஹர் லனா ஷைஉன் நஅஹுது பிஹி, எங்களுக்கு வெளிப்படையாக தென்பட்டால் நாங்கள் அதற்காக அவரை குற்றம் பிடிப்போம், தண்டிப்போம். இங்கே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு முறைப்பாடு செய்யப்படுகிறது. இன்னாருடைய தாடியில இருந்து மது வருகிறது, அதாவது அவர் மது அருந்தி இருக்கிறார் என்பது அங்கே அந்த முறைப்பாட்டுடைய நோக்கம். இங்கே அவர் மது அருந்தினாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது. என்றால் அவருடைய தாடியில இருந்து மது வடிகிறது என்றால் அதற்கு எதனால் மது வடிகிறது? அவர் மது அருந்தினாரா, அல்லது அருந்த முன்னால் அது கொட்டிவிட்டதா, அல்லது எதுவாகவும் இருக்கலாம். சந்தேகத்தின் அடிப்படையில் மது குடித்தார் என்பது எங்களுக்கு தெரியாது, அது வெளிப்படையாக தென்படவில்லை. தாடியிலே மது இருந்தது என்பதற்காக அவர் அதை குடித்திருக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் மது குடித்தார் என்பது எங்களுக்கு வெளிப்படையான ஒரு விடயம் அல்ல, தெரியவில்லை. எனவே இதற்காக அவரை போய் ஆராய்ந்து அவரை சந்தேகத்தின் அடிப்படையிலே அவரை கைது செய்து அவரை தண்டிப்பதற்கு முடியாது. நாங்கள் இதற்கு எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, நாங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இங்கே அவர்கள் சொல்வதுடைய நோக்கம், நபி அவர்கள் எங்களுக்கு இதை தடை செய்திருக்கிறார்கள் என்பது அர்த்தம். ஒரு சஹாபி எங்களுக்கு இப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லது நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பொதுவான அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு சஹாபி சொல்வதாக இருந்தால் அவர்களை தடை செய்த ஒருவர் இருப்பார், அவர்களுக்கு ஏவிய ஒருவர் இருப்பார். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லது அவர்கள் குர்ஆன் வசனத்தை நாடி இருக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வலா தஜஸ்ஸஸு என்று
சொல்வதை அவர்கள் நாடி இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் இது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் விளக்குகிறார்கள். அதே நேரத்திலே ஒருவர் வெளிப்படையாக மது அருந்தினால் அதை மக்கள் பார்த்தால் அந்த நேரத்தில் அவருக்குரிய தண்டனை, அவருக்குரிய என்ன ஹத்தோ அது நிறைவேற்றப்படும். எனவே மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கு கட்டளையிடப்படவில்லை என்பதைத்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பல அறிஞர்களும் இந்த தஜஸ்ஸுஸ் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். குர்ஆன், குறிப்பாக குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொன்ன பல சலஃபுகள், முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உதாரணமாக, ஹுது மா ظஹர லக்கும், உங்களுக்கு வெளிப்பட்டதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வதஉ மா ஸதரல்லாஹ், அல்லாஹ் மறைத்ததை நீங்கள் விட்டுவிடுங்கள். கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், ஹல் தத்ரூன மத் தஜஸ்ஸுஸ் அவ் தஜ்ஸீஸ், இந்த தஜஸ்ஸுஸ் தஜ்ஸீஸ் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஹுவ அன் தத்தபிஅ தப்தகி ஐப அஹீக லிதத்லஅ அலா சிர்ரி, உன்னுடைய சகோதரனுடைய குறையை நீ தேடுவது, அவனுடைய ரகசியத்தை நீ பார்ப்பதற்கு முயற்சிப்பது என்று விளக்கி இருக்கிறார்கள். இப்னு ஸைத் அவர்களும் ஒரு முஃபஸ்ஸிர் இந்த ஆயாவுக்கு தஃப்ஸீர் சொல்கிற பொழுது, ஒருவர் என்ன செய்கிறார்? ஹத்தா அன்துர ஃபீ தாலிக், இந்த விஷயத்தை நான் தேடி பார்க்கிறேன், அதை பற்றி நான் விசாரித்து பார்க்கிறேன். ஹத்தா ஆரிஃப ஹக்குன் ஹுவ அம் பாத்தில், அது உண்மையா பொய்யா என்று நான் அறிந்து கொள்கிறேன் அதன் மூலமாக என்று சொல்கிறார்கள். கால ஃபஸம்மாஹு அல்லாஹு தஜஸ்ஸுஸன், இதைத்தான் அல்லாஹு தஆலா தஜஸ்ஸுஸ் என்று சொல்லி இருக்கிறான். கால யதஜஸ்ஸஸு கமா யதஜஸ்ஸஸுல் கிலாப், நாய்கள் எவ்வாறு மோப்பம் பிடித்து கண்டுபிடிக்க முயற்சிக்கிறதோ இவ்வாறு இவர்கள் தஜஸ்ஸுஸ் செய்கிறார்கள் என்று அவர்கள் இது கூடாத ஒரு செயல் என்பதை விளக்குகிறார்கள். ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லா தஸ்அல் அன் அமலி அஹீகல் ஹஸனி வஸ்ஸய்யி, உன்னுடைய சகோதரனுடைய நல்ல கெட்ட செயல்களை பற்றியெல்லாம் நீ விசாரிக்காதே, அதை பற்றியெல்லாம் நீ தேடாதே, கேட்காதே. ஃபஇன்னஹு மினத் தஜஸ்ஸுஸ், அவ்வாறு செய்வது தஜஸ்ஸுஸில் அடங்கும், அவருடைய குறைகளை தேடுவதில் அடங்கும். எனவே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இவைகளை பற்றி கூடுதலாக கேள்வி கேட்பது, அதை தேட முயற்சிப்பது, இது தஜஸ்ஸுஸில் அடங்கும் என்று ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நூல் இருக்கிறது. நாம் பலமுறை அந்த நூலில் இருந்து அவர்களுடைய கருத்துக்களை சொல்வோம். ரௌதத்துல் உகலா, புத்திசாலிகளுடைய பூஞ்சோலை என்பது அதனுடைய அர்த்தம். அதுல அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு புத்திசாலி எப்படி நடக்க வேண்டும்? அல் வாஜிபு அலல் ஆகில் முபாயனத்துல் அவாமி ஃபில் அஹ்லாகி வல் அஃஆல், ஒரு புத்திசாலி சாதாரணமாக ஏனைய பொதுமக்களை போன்று நடந்து கொள்ளக்கூடாது. குணங்களிலும் செயல்பாடுகளிலும் அவர்களுக்கு வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் அவர் மற்றவர்களுடைய குறைகளை தேடுவதை கட்டாயமாக அவர் கைவிட்டு நடக்க வேண்டும் ஒரு புத்திசாலி. ஏனென்றால் யார் மற்றவர்களிடம் மறைந்திருப்பவற்றை தேடுகிறாரோ அவரிடம் மறைந்திருப்பவை தேடப்படும். அதன் மூலமா சில நேரம் தன்னிடம் மறைந்திருப்பது மற்றவரிடம் இருப்பதை விடவும் மிக பெரிய ஒரு விஷயமாக, மோசமான ஒரு விஷயமாக இருக்கலாம். எனவே எப்படி ஒரு முஸ்லிம் மற்றவர் தான் விரும்பாத ஒன்றை மற்ற முஸ்லிமுடைய விஷயத்திலே அவர் கடைபிடிக்க முடியும் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். அதே போன்று அவர் இன்னொரு விஷயத்தை சொல்கின்றார். அத்தஜஸ்ஸுஸு மின் ஷுஆபின் நிஃபாக், தஜஸ்ஸுஸ் என்பது மற்றவர்களுடைய குறைகளை தேடுவது முனாஃபிக்தனத்தின் கிளைகளில் ஒன்று. எங்களுக்கு தெரியும் ஈமானுடைய கிளைகள். முனாஃபிக்தனத்துக்கும் நிஃபாக்குக்கும் கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகளில் ஒன்றுதான் தஜஸ்ஸுஸ், மற்றவர்களுடைய குறைகளை தேடுவது. கமா அன்ன ஹுஸ்னு தன்னி மின் ஷுஅபில் ஈமான், மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பது ஈமானுடைய கிளைகளில் ஒன்று. அதே போன்று மற்றவர்களை பற்றி தேடுவது, கெட்டெண்ணம் வைப்பதும் தான் அவர்களுடைய குறைகளை தேடுவதும் முனாஃபிக்தனத்துடைய நிஃபாக்குடைய கிளைகளில் ஒன்று என்று அவர்கள் விளக்குகிறார்கள். தொடர்ந்தும் அவர்கள் இன்னொரு இடத்துல அவருடைய நூலில் தொடர்ந்தும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல் வாஜிபு அலல் ஆகில், ஒரு புத்திசாலிக்கு கடமை என்னவென்றால் லுசூமு ஸலாமதி பிதர்கி தஜஸ்ஸுஸி அன் உயூபின் நாஸ், மனிதர்களுடைய குறைகளை பற்றி தஜஸ்ஸுஸ் செய்வது, துருவி துருவி தேடுவதை கைவிட்டு சலாமத்தாக இருப்பது, ஈடேற்றத்தை கடைபிடிப்பது ஒரு புத்திசாலிக்கு கட்டாயம். எனவே ஒருவர் மற்றவர்களுடைய குறைகளை தேடாமல் இருந்தால் அவர் மார்க்க விஷயத்திலும் ஈடேற்றம் அடைவார், உலகத்திலும் ஈடேற்றம் அடைவார். தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை அவர் சரி செய்கின்ற அதே நேரத்தில் மற்றவர்களுடைய குறைகளை தேடுவதை அவர் விட்டுவிட வேண்டும். எவர் ஒருவர்
மற்றவர்களுடைய குறைகளை விட்டுவிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளில் ஈடுபாடு காட்டுகிறாரோ, அதை தேடுகி அதை சரி செய்வதற்கு முயற்சி இருக்கிறாரோ, அராஹ பதன, அவர் தன்னுடைய உடலுக்கு ராகாவை கொடுத்து கொண்டவராக ஆகிவிடுகிறார். அதாவது தனக்கு நிம்மதியை கொடுத்துக் கொள்கிறார். உடல் ரீதியாக அவர் மற்றவருடைய குறைகளை தேடி கஷ்டப்படவில்லை. வலம் யுத்தழிவு கல்வ, அதே போன்று உள்ளத்தையும் அவர் கஷ்டப்படுத்தி கொள்ளவில்லை. தன்னுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் அவருக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு செயல்தான் தன்னுடைய குறைகளை பற்றி அவர் தேடுவதும் சிந்திப்பதும் அதை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பதும் என்று சொல்கிறார்கள். மஹதவி என்கின்ற ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், நஹல்லாஹு அஸ்ஸ வஜல் தஜஸ்ஸுஸ அலா அஹதி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் தஜஸ்ஸுஸ் செய்வதை தடை செய்திருக்கிறான். எனவே ஃபயம்பகி அன் யுஹ்ஸின ظن بالمسلم, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றிய மேலைய முஸ்லிம்களை பில் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணம் வைக்க வேண்டும். وأن تستر زلة من زل منهم, முஸ்லிம்களில் யாராவது தவறிழைத்தால் அதனை அந்த தவறை அவர் மறைக்க வேண்டும். அவர் தனிப்பட்ட ரீதியில தவறிழைத்தவர் உபதேசம் செய்யப்படுவார், அவருக்கு அச்சம் ஊட்டப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இப்னு அகீல் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் இன்னொரு கூட்டத்தாருடைய இரகசியத்துக்குள் நுழையக்கூடாது. அவர்கள் உள்வாங்காத பேச்சில் இவர் போய் நுழையக்கூடாது. ஒரு கூட்டம் மஷூரா செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் அதை போய் இவர் செவிமடுப்பது இவருக்கு கூடாது. ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிற போது திரும்பி பார்த்தால் கூட அவருடைய பேச்சு அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு, அவருடைய பேச்சை அவர் பாதுகாக்க வேண்டும், மற்றவர் கேட்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். கட்டாயமாக அவருடைய பேச்சை பாதுகாப்பது கட்டாயம். ஒருவர் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது எங்களோடு ஒருவர் கதைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் திரும்பி பார்க்கிறார், எதற்கு யாராவது இந்த பேச்சை கேட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிறார். அவர் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் யாரும் இந்த பேச்சை கேட்கக்கூடாது, இது ரகசியம், இதை நீங்கள் யாரிடத்தில் சொல்லாதீர்கள் என்று சொல்லவில்லை. ஆனாலும் அவர் அதை சொல்லுகிற பொழுது பயப்படுகிறார் என்றால் அந்த இடத்திலே நாம் என்ன உணர வேண்டும், இந்த பேச்சு இரகசியமானது, எனவே இதை நாம் வேறொருவருக்கு இதை நாம் சொல்லக்கூடாது என்பதைத்தான் அது உணர்த்துகிறது என்பதை விளக்குகிறார்கள். இப்போது அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இந்த தஜஸ்ஸுஸ் என்கின்ற செயல்பாட்டுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அறிஞர்கள் ஆய்வாளர்கள் இதனை தொகுத்திருக்கின்றார்கள், அதை பற்றி நாம் இப்போது ஒன்றாக பார்ப்போம். முதலாவது, தஜஸ்ஸுஸ் என்பது சுஉத்தன், அதாவது கெட்ட எண்ணம் என்கின்ற அந்த மோசமான குணத்தின் விளைவுகளில் ஒரு விளைவு, அவனுடைய அடையாளங்களில் ஒன்று என்றால் முதலிலே கெட்ட எண்ணம் வைப்பார். அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், நாம் ஏற்கனவே சம்பந்தமாக பார்த்திருக்கின்றோம். அதனால் வரக்கூடிய ஒரு விளைவுதான் அந்த கெட்ட எண்ணத்திற்கு பிறகு என்ன செய்வார், அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அதை தேடி பார்ப்பதற்கு முயற்சி எடுப்பார். எனவே இது தடை செய்யப்பட்ட ஒன்று. இரண்டாவது அவனுடைய விளைவு என்னவென்றால் அது ஈமானுடைய பலவீனங்களுக்கான ஒரு வடிவம், மார்க்கத்திலே உள்ள ஒரு குறைபாடு, இறையச்சத்திலே உள்ள ஒரு குறைபாடு என்பதற்கான ஒரு அடையாளமாக ஒரு வடிவமாக அது இருக்கிறது. அதே போன்று பண்பாட்டு ரீதியாகவும் ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய குறைந்த ஒரு தன்மை, அதாவது ஒரு மோசமான இழிவான தன்மையை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். ஒரு சிறந்த பண்பாடுள்ள மனிதன் உயர்ந்த விடயங்களிலே தான் என்ன செய்வார், கவனம் எடுப்பார். இவ்வாறான மற்றவர்களுடைய குறைகளை தேடுவது அவருடைய நோக்கங்களில் ஒரு நோக்கமாக இருக்காது. என்றால் இவை ஒரு அற்பமான விடயங்கள், இவற்றுக்காக அவர் தன்னுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவராக உயர்ந்த எண்ணம் உள்ள ஒருவர் இருப்பது முடியாத ஒரு விடயம். எனவே இது பண்பாட்டு ரீதியாகவும் ஈமான் அடிப்படையிலும் மார்க்க ரீதியாகவும் ஒரு மோசமான ஒரு நிலை, அவரிடம் இருக்கக்கூடிய பண்பாட்டு வீழ்ச்சியையும் ஈமானிய வீழ்ச்சிக்கும் ஆன ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைந்திருக்கிறது என்பதை விளக்கியிருக்கிறார்கள். மூன்றாவது, இது மனிதர்களுக்கு இடையில இருக்கின்ற ஒற்றுமையை குலைக்கின்ற ஒரு விடயம், அவர்களுக்கு மத்தியில இருக்கின்ற நல்ல தொடர்பை அறுத்துவிடக்கூடிய ஒரு விடயம். நண்பர்களுக்கு இடையிலே பகைமையும் உருவாகும், சகோதரர்களுக்கு இடையிலே பிரிவினை பரவுவதற்கான ஒரு காரணமாக இந்த தஜஸ்ஸுஸ் இருக்கிறது. எனவே ஒருவரை பற்றி இன்னொருவர் தஜஸ்ஸுஸ் செய்கிறார், துருவி ஆராய்கிறார் என்று வருகின்ற பொழுது துருவி
ஆராயப்படுகின்றவர் யாரை பற்றி துரி ஆராயப்படுகிறதோ அவரிடத்திலே என்ன ஏற்படும்? இவரை பற்றி ஒரு பகைமை ஏற்படும். அது உள் பகைமையாக ஹெக்குதாக மாறும். இவரை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள். உள்ளங்கள் தூய்மையானதாக இருந்த நிலையிலே ஒரு மோசமான ஒரு நிலைக்கு மாறும். அவர்களை பற்றி ஒரு அச்சம் இருக்கும், ஒரு வெறுப்பு ஏற்படும். எனவே வாழ்க்கை சிறந்ததாக இருக்காது. மன ரீதியாக அவர்கள் ஒரு சங்கடத்திலே இருப்பார்கள். நான்காவது விளைவு என்னவென்றால், முன்மாதிரிகள் இல்லாமல் போகும். தஜஸ்ஸுஸ் மூலமாக மற்றவர்கள் குறைகளை துருவி ஆராய்வதன் மூலமாக முன்மாதிரியாக நினைக்கப்படுகிறவர்கள், உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறவர்கள் கண்களிலே சிறியவர்களாக, உள்ளங்களிலே இழிவானவர்களாக, கீழ்த்தரமானவர்களாக மாறிவிடுவார்கள். என்றால் அவர்களுடைய குறைகள், அவர்களிடம் இருக்கக்கூடிய பாவங்கள், தவறுகள் தென்படுகிற பொழுது தேடுவதன் மூலமாக என்ன நடக்கும்? பின்பற்றுகிறவர்களும் யோசிப்பார்கள், பின்பற்றப்படுகிறவரை இப்படி இருக்கிற பொழுது இது நமக்கு பெரிய ஒரு விஷயம் அல்ல என்று அந்த பாவத்தை பற்றியும் ஒரு பெரிய ஒரு அச்சம் அல்லது பெரிய ஒரு அது ஒரு பாரதூரம் என்பது கூட உள்ளங்களில் இருந்து இல்லாமல் போவதற்கு காரணமாக இருக்கும். இவ்வாறான மற்றவர்கள் குறைகளை தேடக்கூடிய அவர்களும் குறையுள்ளவர்களாக என்ன செய்வார்கள்? மாறுவார்கள். பாவம் இலகுவாக்கப்படும். ஷைத்தானுக்கு அது உதவியாக இருக்கும். எனவே முன்மாதிரியாக இவரிடத்தில் ஒருவரும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இவரும் முன்மாதிரியற்ற ஒருவராக மாறி பாவங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு நிலை ஏற்படும். ஐந்தாவது விளைவு என்னவென்றால், வாழ்க்கை ஃபசாதுல் ஹயா, வாழ்க்கை கெட்டதாக மோசமானதாக மாறிவிடும். ஏன்? மற்றவர்களை பற்றிய சந்தேகங்களினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். மற்றவர்களை பற்றி அச்சம் கொள்கிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அதே போன்ற ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள தனிப்பட்ட விஷயங்கள், தன்னுடைய இரகசியங்கள் மற்றவர்களுக்கு தென்பட்டுவிடும், மற்றவர்களுக்கு அது வெளிப்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சத்திலே வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சமூகத்திலே. தன்னுடைய பேர்சனல் விடயங்கள், தனிப்பட்ட விடயங்கள், அப்படியான ஒரு சமுதாயத்திலே வாழ்வது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். இதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அஃப்சத்தஹும், நீ மற்றவர்களுடைய குறைகளை தேடினால் அவர்களை நீ நாசப்படுத்தி விட்டாய் அல்லது நாசப்படுத்துவதற்கு நெருங்கி விட்டாய் என்று சொன்னது இந்த அர்த்தமும் அதிலே அடங்கும். ஆறாவது ஒரு விளைவு என்னவென்றால், இது வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதனால் பழிவாங்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படும். எனவே ஒருவர் இன்னொருவருடைய குறையை தேடுகின்ற பொழுது அவர் பார்ப்பார், நானும் அதற்கு பதிலாக இவருடைய குறையை தேட வேண்டும், இவரை இழிவுபடுத்த வேண்டும், இவரை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுப்பார். எனவே இந்த தஜஸ்ஸுடைய விளைவுகளிலே இது வெறுப்புணர்வும் ஒன்றாக இருக்கிறது. ஏழாவது இதன் விளைவு என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மானக்கேடான விடயங்கள் பரவுவதற்கு இது காரணமாக இருக்கும் என்றால் அல்லாஹு தஆலா முனாஃபிக்களுடைய பண்பு கொண்டவர்களை கண்டித்திருக்கிறான். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்கிறான். அதிலே ஒன்று யுஷிஊனல் ஃபாஹிஷா, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மானக்கேடான விஷயங்கள் பரவுவதை விரும்புவது. இது பாவமானது. இந்த செயல்பாட்டினால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மானக்கேடான விடயங்கள் பரவுவதற்கு காரணமாக இருக்கும், கெடுதிகள் பரவுவதற்கு காரணமாக இருக்கும். மறைந்த விடயங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த நிலை ஏற்படும். எட்டாவது விளைவு, ஒருவனுடைய உள்ளம், அவனுடைய உள்ரங்கம் மோசமானது என்பதற்கான தெளிவான ஒரு ஆதாரமாக இந்த செயல்பாடு இருக்கிறது. உள்ளத்திலே நிஃபாக், நயவஞ்சகம் குடிகொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான ஒரு ஆதாரம் தான் மற்றவர்களுடைய குறைகளை தேடுவது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே அதை எங்களுக்கு சொன்னார்கள். இப்படியான செயல்பாட்டில் உள்ளவர்கள் ஈமானிலிருந்து தூரமானவர்கள், இறையச்சத்திலிருந்து தூரமானவர்கள். அவர்கள் தங்களை மூமின் என்று சொன்னாலும் இறையச்சம் தக்குவாவுடைய அடையாளங்களை அவர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டாலும் காட்டிக்கொண்டாலும் அவர்களுடைய உள்ரங்கம் மோசமானது என்பதற்கான ஒரு அடையாளம் என்ற நபி அவர்களை பற்றி சொல்றாங்க, நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்திலே ஈமான் நுழையாதவர்கள் என்று இப்படியானவர்களை வர்ணித்திருக்கிறார்கள். ஒன்பதாவதாக, யார் இப்படியான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்களோ அவர்களுடைய குறைகள் வெளிப்படுத்தப்படுவதற்கு, அவர்கள் மானபங்கப்படுத்துவதற்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது.
அது நிச்சயமாக நடக்கும். அவர்களுடைய வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் அது நடக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். யஃதஹு ஃபீ பைத்தி, அவருடைய வீட்டுக்குள்ளே அவர் இருந்தாலும் அவரை அல்லாஹ் தஆலா மானபங்கப்படுத்துவான். அதே போன்று 10வது விடயம், மற்றவர்களை பற்றிய துருவி ஆராய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை ஒருவர் சம்பாதித்துக் கொள்கிறார். இதன் மூலமாக கடுமையான தண்டனைக்கு அவர் மறுமையிலே உள்ளாகின்றார். உலகத்திலும் மனிதர்களுக்கு மத்தியிலே அவர் வெறுப்பான ஒருவராக, வெறுப்புக்குரிய ஒருவராக, மக்களால் சந்தேகிக்கப்படுகின்ற ஒருவராக, அவரோடு பேசுவதற்கு விரும்பப்படாத ஒருவராக, அவரோடு நிம்மதியாக அவர் இருக்கிற பொழுது அவர் ஒரு மஜ்லிஸுக்கு வந்தால் எல்லோரும் அதனை ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க மாட்டார். என்றால் அவர் விஷயத்திலே மக்கள் இப்படியான ஒரு விடயத்தை தான் கடைபிடிப்பார்கள் அவர்களை பற்றி அறிந்ததற்கு பிறகு. அடுத்த அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தஜஸ்ஸுஸை பொறுத்தவரையிலே இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். ஆனால் சில நேரங்களில் ஒரு அரசாங்கம் என்று வருகிற பொழுது, ஒரு ஆட்சி என்று வருகிற பொழுது, சில நேரம் எதிரிகளை உளவு பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்துக்கு அனுமதி இருக்கிறது. இஸ்லாமிய நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் இப்ப இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி தான் பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக, அதனுடைய நலவுகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால், எதிரிகள் இருக்கிறார்கள் என்றால், அந்த எதிரிகள் என்ன செய்ய நினைக்கிறார்கள், எப்படி முஸ்லிம்களை, சமுதாயத்தை அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், இது போன்ற விடயங்களை ஆய்வு செய்வதற்கு, அதற்காக ஒரு உளவுத்துறை ஏற்படுத்துவதற்கு, அதில் உள்ள குறைகளை, அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. இது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அதே போன்று ஒரு சமூகத்திலே பொதுவான ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது, ஒருவர் கொலை செய்ய போகிறார் என்று கேள்விப்படுகிறேன். இந்த கொலையாளியை கண்காணிப்பதும் அவருடைய விஷயத்திலே அவரை உளவு பார்ப்பதும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதல்ல. அது கட்டாயமான ஒன்று. அல்லது ஒருவர் ஒரு பெண்ணை கற்பழிக்க போகிறார் என்று தெரிய வருகிறது. எனவே இப்படியான நேரத்திலே அவரை உளவு பார்த்து அதிலிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றுவது இது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட கட்டாயமான ஒன்று. அதே போன்றுதான் ஒரு நாடு எதிரிகளை உளவு பார்ப்பது, அவர்களிடத்தில் எப்படியான ஆயுதங்கள் இருக்கிறது, எந்த அளவு படையினர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிவது, இதுவும் அனுமதிக்கப்பட்டது. இதற்கான ஆதாரங்கள் மார்க்கத்திலே இருக்கிறது. எனவே பொதுவாக தஜஸ்ஸுஸ் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் ஒரு உம்மாவுடைய நலவுக்காக, ஒரு இஸ்லாமிய நாட்டின் நலவுக்காக, அந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக, எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காக மார்க்கத்திலே அப்படியான நிலையிலே உளவு பார்ப்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். இது தெளிவானது, இது அறிவுபூர்வமானது. இதுக்கு நாம் பெரிய அளவுக்கு ஆதாரங்கள் கூட சொல்ல தேவையில்லை. மார்க்கத்திலே இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இப்போது நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு வருவோம். அதுதான் தஜஸ்ஸுடைய வடிவங்கள். இந்த செயல் எப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்கான முறைகள் என்ன என்பதை பார்ப்போம். தஜஸ்ஸுடைய வடிவங்களிலே உளவு பார்ப்பது, அதாவது மற்றவர்களுடைய குறைகளை தேடுவதற்குரிய வடிவங்களிலே ஒன்றுதான் மற்றவர்களுடைய வீட்டுக்குள்ளே பார்ப்பது. மற்றவர்களுடைய வீட்டுக்குள்ளே மறைந்து நடக்கக்கூடிய விடயங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதை தேடுவது, உளவு பார்ப்பது. இதுவும் அவர்களுடைய கதவுகளுக்கு பின்னால் இருந்து செவிமடுப்பது, அல்லது திடீரென்று வீட்டில உள்ளவர்கள் யாரும் பராமுகமாக இருக்கின்ற பொழுது வீட்டுக்குள்ளே நுழைந்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது, அல்லது போலியாக ஒரு அனுமதி கேட்டு இது ஒரு காரணத்தை சொல்லி, உதாரணமாக நாங்கள் தண்ணீர் வேண்டும் என்று, தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கே என்ன இருக்கிறது என்பதை சென்று பார்ப்பது. எனவே இதெல்லாமே தஜஸ்ஸுடைய வடிவங்களிலே ஒன்று என்பதை அறிஞர்கள், ஆய்வாளர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் வீடுகளிலே அல்லது மக்கள் தனியாக இருக்கக்கூடிய இடங்களிலே திடீரென்று அங்கே போய் யாராவது பாவம் செய்கிறார்களா என்று பார்ப்பதற்காக வேண்டி நுழைவது. இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. மார்க்கம் இதை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. அவர்கள் பாவம் செய்வதை நீங்கள் போய் என்ன செய்ய தேவையில்லை, கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே சென்று பார்க்க வேண்டியதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அதே போன்றுதான் இன்னொரு வடிவம், பாவங்களை, கடந்த காலத்திலே நடந்த பாவங்கள், கடந்த காலத்திலே நடந்த தீமைகள் இப்போது அவரிடத்திலே அது இல்லை. ஆனால் இப்போது அதனை ஆய்வு செய்து தேடி அதை அறிவதற்கு அது எப்படி நடந்தது என்பதை எல்லாம்
அறிவதற்கு முயற்சி எடுப்பது இதுவும் கூடாது. இதை பற்றியெல்லாம் அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். இது பாவமான ஒரு காரியம். ஒருவர் உதாரணமாக கடந்த காலத்திலே மது அருந்தி இருக்கிறார். இப்போது அவர் மது அருந்துவதில்லை. எனவே இதை பற்றி மது அருந்துவதை விட்டதற்கு பிறகு அவரை பற்றி தேடுவது, அவர் எப்படி மது அருந்தினாரா, அதுக்குரிய தண்டனைகளை இப்பே தேடி இப்போது அவருக்கு கொடுப்பதற்கு முயற்சிப்பது இது கூடாத செயல். இதுவும் தஜஸ்ஸுடைய வடிவங்களிலே ஒரு வடிவம். இதை செய்யக்கூடாது என்பதை அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதே போன்று மற்றவர்களுடைய அவர்கள் கதைப்பதை அவர்களுக்கு தெரியாமல் கேட்பது அல்லது அவர்கள் விரும்பாமல் இருக்கின்ற பொழுது அதை செவிமடுப்பது, இது சம்பந்தமான ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். மரபை நாளையிலே ஈயம் காதிலே உருக்கி ஊத்தப்படும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் தஜஸ்ஸுக்குரிய வடிவங்கள். இதுல அறிஞர்கள் எதையும் சேர்த்திருக்கிறார்கள் என்றால், ஒருவருடைய போன் கோலை அவருக்கு தெரியாமல் கேட்பது, அவர் ஒருவர் போன்ல பேசுவதை, அவருடைய தொலைபேசியை அவருக்கு தெரியாமல் என்ன செய்வது, ஆய்வு செய்வது, தேடுவது, இதுவும் மற்றொரு அவர் விரும்பாத ஒன்றை அவருடைய பேச்சை கேட்பதிலே அடங்கக்கூடிய ஒன்று என்பதை விளக்கி இருக்கிறார்கள். இது மனிதர்கள் பொதுவாக அவர்கள் பேசக்கூடியதை மற்றவர்கள் கேட்கக்கூடாது என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் அவர் பேசுவதை நாங்கள் கேட்பதற்கு முயற்சி எடுப்பது இந்த தண்டனைக்கு எங்களை உள்ளாக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது ஒரு வடிவம் தான் ஒருவரை பற்றி விசாரிக்கின்ற பொழுது அவருடைய எல்லா விடயங்களையும் விசாரிப்பது. நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், எங்கே போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், இவ்வாறாக துருவி ஒருவரை பற்றி சுகம் விசாரிப்பதை போன்று விசாரிப்பது, துருவி அதனை கேட்பது, இது கூடாத ஒரு செயல். இதுவும் தஜஸ்ஸுடைய வடிவங்களிலே ஒரு வடிவம் என்பதை பல அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். ஒரு செய்தி சொல்லப்படுவது, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு திருமணம் முடிக்கின்றார்கள். அவருடைய மனைவியோடு அவர்கள் சேர்ந்ததற்கு பிறகு அடுத்த நாள் மக்களிடத்திலே வருகிறார்கள். வந்த பொழுது ஒரு மனிதர் என்ன கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறீர்கள்? அவர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன் என்று சொல்கிறார். திரும்ப அவர் என்ன கேட்கிறார், எப்படி உங்களுடைய நிலைமை, நேற்றிரவு எப்படி கழித்தீர்கள், எப்படி உங்களுடைய மனைவி என்று கேட்டபொழுது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோவப்படுகிறார்கள் இந்த வரலாற்று செய்தியிலே. பிறகு அவர்கள் மக்களை பார்த்து சொல்வார், லிம யஸ்அலு அஹதுக்கும் ஃபயுஹ்ஃபில் மஸ்அலா வயஸ்அலு அம்மா வராஅல் புயூத். ஏன் உங்களிலே ஒருவர் கூடுதலாக மேலதிகமாக துருவி கேள்வி கேட்கின்றார்கள், வீட்டுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். யக்ஃபி அஹதக்கும் யஸ்அல் அன் ஸாஹிரில் அம்ர். ஒருவருக்கு போதும் வெளிப்படையான ஒரு விடயத்தை பற்றி கேட்பது போதுமானது என்று அவர்கள் சொன்னதாக அந்த வரலாற்று செய்தியில இருக்கிறது. அதே போன்று ஆமஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு தெரியும் 140களிலே மரணித்த ஒருவர், முக்கியமான ஒரு அறிஞர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவர் இன்னொருவர் தன்னுடைய சகோதரனை சந்தித்து அவரை பற்றி எல்லாவற்றையும் கேட்பார், வீட்டில் இருக்கக்கூடிய கோழியை பற்றியும் விசாரிப்பார். இப்படியாக ஆனால் இப்படியான ஒருவர் இடத்திலே ஒரு திர்ஹம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டார். ஏதோ உதவி செய்வது போன்று, அவர்களுக்கு ஒத்துழைப்பது போன்று விசாரிப்பார். அதை பற்றி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணுவணுவாக விசாரிப்பார். ஆனால் உதவிக்காக ஒரு திர்ஹம் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார். என்ன சொல்கிறார், ஆனால் எங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களை பொறுத்தவரையிலே, அதாவது 140 வாழ்ந்தவர்கள் ஹிஜ்ரி, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் யார், அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் பெரிய தாபியங்கள், சஹாபாக்களை பற்றி சொல்கிறார். எங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தன்னுடைய சகோதரனை சந்தித்தால் கைஃப அன்தும் ஹய்யாக்குமுல்லாஹு பிஸ்ஸலாமா, இது போன்ற வார்த்தைகளை மட்டும்தான் சொல்வார்கள். எப்படி இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை சலாமான முறையில் நல்ல முறையில் வாழ வைப்பானாக, இவ்வாறு வாழ்த்துவார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய செல்வத்திலே அரைவாசியை கேட்டால் கூட என்ன செய்வார்கள், அதை கொடுப்பார்கள். இவர்கள் ஒரு திர்ஹத்தை கூட கொடுக்க மாட்டாங்க, வீட்டிலே உள்ள கோழியை பற்றி கூட விசாரணை செய்து கொண்டிருப்பார்கள் என்று அவர்கள் கண்டிக்கிறார்கள். இவ்வாறான செயல் ஒருவரிடத்திலே விசாரிக்கின்ற பொழுது கூட, நலம் விசாரிக்கின்ற பொழுது கூட வெளிப்படையான விஷயங்களை மட்டும்தான் கேட்க வேண்டும். எங்கே போகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் போன்ற விஷயங்கள் ஒரு நல்ல விஷயம் அல்ல, சுன்னாவில் உள்ளதல்ல, ஒரு அதபான விஷயம் அல்ல, தஜஸ்ஸுஸில் அடங்கும் என்பதை பல அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள்.
அதனால்தான் முஜாஹித், ஹத்தா போன்றவர்களும் என்ன சொன்னார்கள்? அவர்கள் எங்களுக்கு தெரியும் தாபியங்களில் இருந்த அறிஞர்கள். உங்களுடைய சகோதரனை நீங்கள் உங்களுடைய சகோதரனை பாதையிலே சந்தித்தால், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்றாலும் கேட்கக்கூடாது. அவர் சில நேரம் உங்களுக்கு உண்மை சொன்னால் அது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றாக இருக்கலாம், அல்லது அவர் பொய் சொன்னால் அவர் பொய் சொல்வதற்கு நீ காரணமாக இருக்கலாம். சில நேரம் அவர் சொல்ல விரும்ப மாட்டார், ஆனா பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். அவர் பொய் சொல்வது பாவமானது, ஆனா அந்த பாவத்தை செய்வதற்கு தூண்டியது நீ, அந்த வகையிலே அது உனக்கு பாவமாக அமையும் என்றவர்கள் விளக்குகிறார்கள். அதே போன்று இந்த தஜஸ்ஸுடைய வடிவங்களிலே இன்னொன்றுதான், ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர், ஆனால் முஸ்லிம்களோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு காஃபிர், அவரை பற்றி கூட துருவி ஆராயக்கூடாது. அதுவும் தஜஸ்ஸுடைய வடிவங்களிலே ஒன்றுதான். அவரிடத்திலே சந்தேகத்துக்குரிய விடயங்கள் வெளிப்படவில்லை என்றால் அவரை பற்றி துருவி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? சூரத்துல் மும்தஹினாவுடைய 8வது ஆயத்திலே, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும். உங்களை மார்க்கத்திலே உங்களோடு சண்டை பிடிக்காதவர்கள், உங்களோடு யுத்தம் செய்யாதவர்கள், உங்களுடைய வாழ்விடங்களிலே இருந்து உங்களை வெளியேற்றவர்கள் விஷயத்திலே அந்த பர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் பிர்ரு செய்வதில்லை, நலவு செய்வதில்லை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தடுக்கவில்லை. அவர்களுக்கு நீங்கள் நலவு செய்யலாம். துக்ஸிது இலைஹிம், அவர்களோடு நீதியாக நடப்பதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஏற்கனவே தடுத்தது யாரோடு என்றால், முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செய்பவர்கள், முஸ்லிம்களை அவர்களுடைய ஊர்களில் இருந்து வெளியேற்றிய காவிர்கள் விஷயத்திலே தான் அல்லாஹ் தஆலா பல விடயங்களை சொல்லியிருக்கிறான். இப்ப அவ்வாறு செய்யாதவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடப்பதை அல்லாஹ் தஆலா தடுக்கவில்லை. நீங்கள் அவர்களோடு நீதியாக நடப்பதை தடுக்கவில்லை. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன், அவர்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீதியாக நடப்பவர்களை நேசிக்கிறான் என்று அந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. எனவே ஒரு காபிராக இருந்தாலும் கூட அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படவில்லை, நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் ஒற்றுமையோடு, அவரை பற்றி துருவி ஆராய்வதும் கூடாது. மிக மோசமான தஜஸ்ஸுஸ், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான துருவி ஆராய்தல் என்பது எதிரிகளின் நலனுக்காக முஸ்லிம்களை பற்றி துருவி ஆராய்ந்து முஸ்லிம்களை பற்றிய தகவல்களை, இஸ்லாமிய நாடுகளை பற்றிய தகவல்களை எதிரிகளிடத்திலே கொண்டு போய் இஸ்லாத்தின் எதிரிகளிடத்திலே கொடுப்பது மிக மோசமானது, மிக பாவமானது, மிக பாரதூரமான கடுமையான தண்டனையை ஏற்படுத்தக்கூடியது. இதை பற்றி ஃபுகஹாக்கள் பேசியிருக்கிறார்கள். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் போன்ற ஒரு மோசமான நாடு, முஸ்லிம்களை அழிப்பதற்கு திட்டமிடக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே முஸ்லிம்களை பற்றி ஒருவர் தகவல் கொடுத்தால் அது அதை விட மோசமானது கிடையாது. அதே போன்று ஒரு இஸ்லாமிய நாடு, முஸ்லிம் நாடு, அந்த முஸ்லிம் நாட்டிலே உள்ள எப்படி இருக்கிறது, என்ன விடயங்கள், இராணுவம் எப்படி, இது போன்ற தகவல்களை உளவு பார்த்து கொடுப்பது, இவ்வாறான செயல்கள் மிக பாரதூரமானது, மிக பெரும் பாவம், கடுமையான தண்டனைக்குரியது. எங்களுக்கு தெரியும், இன்றைய உலகத்திலும் கூட ஒரு நாடு தன்னுடைய நாட்டை பற்றி யாராவது உளவு பார்த்தால் அவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுப்பார்கள், அவர்களை கொலை செய்வார்கள். இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான ஒரு அறிவுபூர்வமான ஒரு விடயம். இப்போது நாம் பார்த்ததெல்லாம் தடை செய்யப்பட்ட தஜஸ்ஸுஸுக்கான வடிவங்கள். அதே போன்று அனுமதிக்கப்பட்ட தஜஸ்ஸுஸ் என்று நாம் ஒன்றை சொன்னோம். அதுதான் அரசாங்கம் ஒரு சமூகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் ஆய்வு செய்வது, அதை பற்றி தேடுவது, இது போன்ற விடயங்கள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. எதிரிகளுடைய பலம் எப்படி, பலவீனம் எப்படி என்று எதிரிகளை பற்றி துருவி ஆராய்வது, இது அனுமதிக்கப்பட்டது. அதே போன்றுதான் ஒரு ஆட்சி தலைவர் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன என்று தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே வரக்கூடிய போன்று செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான விடயங்கள் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, தஜஸ்ஸுஸ்கான காரணங்கள் என்ன? இந்த மற்றவர்களை துருவி ஆராய்கின்ற இந்த பண்புக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். நாம் பொதுவாக ஒரு பண்புகளை பார்க்கிற பொழுதும் இவ்வாறு நாங்கள் பார்ப்போம். அதற்கு பிறகு அதற்கான தீர்வுகள் என்ன என்று பார்ப்போம். முதலில் ஒரு காரணம் தான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், சில பேருக்கு தனக்கு தேவையில்லாத விஷயங்களிலே அவர்கள் தலையிடுவார்கள். இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று, எங்களுக்கு தெரியும். தனக்கு எது தேவையோ, சிலருக்கு எல்லாவற்றையும் அறிய வேண்டும், தேவை இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய தலையை நுழைக்க வேண்டும், மூக்கை நுழைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எது மறைந்திருக்கிறது, ரகசியமாக இருக்கிறது, இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், இது அவருக்கு தேவையில்லாத ஒரு விடயம். இது ஒரு காரணம். இந்த காரணத்தினால் சிலர் இதிலே ஈடுபடுகிறார்கள்.
இன்னொரு காரணம் என்னவென்றால் மற்றவர்களை நோவினை செய்ய வேண்டும், அவர்களை மானபங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம். இதனால் அது ஒரு பொறாமையாக இருக்கலாம், அல்லது அவரோடு ஏற்பட்ட ஒரு வெறுப்புணர்வாக இருக்கலாம். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக மற்றவர்களை நோவினைப்படுத்துவதற்காக அல்லது மானபங்கப்படுத்துவதற்கு நோக்கத்திலே துருவி ஆராய்வது. மூன்றாவது காரணம் கெட்ட எண்ணம். கெட்ட எண்ணம் என்பது கெட்ட எண்ணத்துடைய நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு விளைவுதான் துருவி ஆராய்வது. கெட்ட எண்ணமும் ஒருவரை பற்றி கெட்ட எண்ணம் வைக்கின்ற பொழுது அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவருடைய குறைகளை தேடுவதும் ஆய்வு செய்வதும் அங்கே நடக்கும். இது ஒரு காரணம் இந்த குற்றம் நடப்பதற்கு. நான்காவது காரணம் பழிவாங்குதல். என்னுடைய குறையை தேடினார், நானும் அவருடைய குறையை தேடி அவரை மானபங்கப்படுத்துவேன் என்கின்ற அந்த பழிவாங்குகின்ற நோக்கத்தின் காரணமாக என்ன நடக்கும்? இந்த குற்றம் நடக்கும். ஐந்தாவது கடைசியாக இந்த குற்றம் நடப்பதற்கான இன்னொரு காரணம், சிலருக்கு உலக ஆதாயம், அதாவது பொருளாதார ரீதியாக யாராவது பணம் கொடுத்து இவருடைய குறையை தேடுங்கள் என்று சொல்லலாம். அல்லது ஒருவரிடத்துல புகழ் பெறுவதற்காக இன்னொரு சிலரிடத்துல இவ்வாறு குறைகளை தேடி வந்து சொல்லலாம். எனவே எப்படி எது இருந்தாலும் உலக நோக்கம், இந்த 5 காரணங்களால் இந்த தஜஸ்ஸுஸ் என்கின்ற குற்றம் பாவம் நடக்கிறது. இப்போது நாம் பார்ப்போம், இந்த தஜஸ்ஸுஸ் என்கின்ற இந்த குணத்தை, இந்த மோசமான செயல்பாட்டை விடுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய காரணிகள் என்ன, இதை எப்படி இந்த விடயத்தில் இருந்து ஒருவர் தவிர்த்து வாழலாம். அதில் முதலாவதாக அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிய வேண்டும். இது ஒரு கடுமையான தண்டனைக்குரிய குற்றம். அல்லாஹ்வுடைய தண்டனை இலகுவானதல்ல. என்றால் நிறைய பேருடைய பிரச்சனை என்னவென்றால், எங்களுக்கு மறுமை அவர்கள் இன்னும் போகவில்லை, எங்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது மௌத்தாகுவதற்கு, அதற்கு முன்னால் நாங்கள் தௌபா செய்து கொள்ளலாம், இதிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த பாவத்தை விடுவதற்கு மிக முக்கியமாக ஒத்துழைக்கக்கூடியது அல்லாஹு தாலாவை பற்றிய முராக்கபா. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய அச்சம். தண்டனை எப்போதும் மனிதனுக்கு வரலாம், அல்லாஹு தாலாவுடைய தண்டனை எப்போதும் வரலாம் என்று இதுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஒருவர் இந்த மோசமான செயலிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய காரணியில ஒன்றுதான், ஒரு மனிதன் தனக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டுவிட வேண்டும். எல்லா விடயத்தையும் நாம் தேடி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இல்லாமல் போக வேண்டும். அவர் தன்னுடைய இருக்கக்கூடிய உலகத்திலும் மறுமையிலும் தனக்கு பயனுள்ள விஷயங்கள்ல ஈடுபாடு காட்ட வேண்டும். தன்னை உயர்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தாழ்ந்த அற்பமான சொற்பமான விடயங்களை விட்டும் தன்னை தூரமாக்கிக் கொள்வது, இது முக்கியமானது. மூன்றாவது, முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய சமூக ஒற்றுமையா இருக்கலாம், தனிநபர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமையா இருக்கலாம். இந்த ஒற்றுமையை, அவர்களுக்கு மத்தியில இருக்கின்ற அன்பை துண்டிக்கக்கூடிய விஷயங்களை ஒருவர் கட்டாயமாக விட்டுவிடுவது, அதிலிருந்து தூரமாக இருப்பது முக்கியம். அதில் ஒன்றுதான் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒன்றுதான் தஜஸ்ஸுஸ். அது ஒரு கெட்ட பண்புகளிலே ஒன்று. நான்காவதாக, குர்ஆன், அதே போன்ற ஹதீஸ், சலஃபுகளுடைய கருத்துக்கள், இவற்றில் வரக்கூடிய சம்பந்தமான விஷயங்களை ஒருவர் சிந்திக்க வேண்டும். என்றால் நாம் நிறைய குர்ஆன் வசனங்களை, நிறைய ஹதீஸ்களை, சலஃபுகளுடைய கூற்றுகளை, நல்லறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்கின்றோம். இவை இந்த பண்பை எச்சரிக்கை செய்கின்றன. ஆனால் இவற்றை நாம் வெறுமனே காதினால் விட்டுவிடாமல் அதனை நாங்கள் சிந்தித்து செயலாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சிந்திக்கின்ற பொழுதுதான் அதனை செயல்படுத்துவதற்கு முடியுமாகும். ஐந்தாவதாக, முஸ்லிம்களுக்கு தான் செய்யக்கூடிய இந்த வேலை முஸ்லிம்களை நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எனவே அவர்களை நோவினைப்படுத்துவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு பாவமான காரியம் என்பதை உணர வேண்டும். ஆறாவதாக, அல்லாஹு தாலாவுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கை. யார் இவ்வாறான செயலில் ஈடுபடுகிறாரோ அவர் விஷயத்திலும் அல்லாஹு தாலா இப்படியானவர்களை சாட்டி விடுவான், அதன் மூலமாக அவருடைய வீட்டுக்குள்ளே வைத்து அவரை இழிவுபடுத்தி விடுவான் என்கின்ற இந்த விடயம் அவருடைய மனதிலே இருத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த தஜஸ்ஸுஸ் என்பது நாம்
ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதனுடைய ஹுக்கும் மார்க்க சட்டம் என்னவென்றால் அது ஹராமானது. சில நேரங்களிலே எங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டை பொறுத்தவரை நாங்கள் சொன்னோம், அது சில நேரம் கட்டாயமான ஒரு நிலை வரும் ஒருவரை காப்பாற்றுவதற்காக, அல்லது அனுமதி இபாஹா என்ற நிலையும் கூட சில நேரங்களிலே வரும். ஒரு நாடு இன்னொரு எதிரிகளுடைய விஷயங்களை ஆய்வு செய்வதிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலை வரும். பொதுவாக இந்த தஜஸ்ஸுஸ் அதனுடைய சட்டம் தாபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கபாயிர் பெரும் பாவங்கள் என்ற அந்த நூலில் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிம்களுடைய விஷயங்களில் யார் இந்த உளவு பார்க்கின்றார்களோ, குறைகளை தேடுகின்றார்களோ, இது பெரும் பாவங்களில் ஒன்று என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு நமீமா என்பது கோல் மூட்டுவது, செய்திகளை பிரச்சனைகளை உருவாக்குகின்ற விதத்திலே கடத்துவது. இது ஹராமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது பெரும் பாவங்களிலே ஒன்று என்பதும் தெரியும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு ஜாசூஸ் ஒருவர் உளவு பார்த்து இந்த விஷயத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்வது அதைவிட மிகப்பெரிய பாவம் என்பது தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடயம். புத்தியுள்ள ஒருவருக்கும் உணர்வுள்ள ஒருவருக்கும் தெளிவான ஒரு விடயம் என்பதை அவர்கள் நமீமாவே ஹராம் என்று இருக்கின்ற பொழுது, சாதாரணமாக அதற்கென்றே ஒருவர் உளவு பார்த்து அதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்வது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவர்கள் விளக்குகிறார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், திருடர்களை பிடிப்பதற்காக, வழிப்பறி கொள்ளையர்களை பிடிப்பதற்காக அவர்களுடைய தகவல்களை அறிவது, அவர்கள் இருக்கின்ற இடத்தை தேடுவது, இது போன்ற விஷயங்கள், இது கட்டாயமான தஜஸ்ஸுஸ். இங்கே ஒன்று ஹராமானது பொதுவாக, இப்படியான நிலையில கட்டாயமானது என்பதை அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அபு ஹாமித் அல் கசாலி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாவங்கள் என்பது விடப்பட வேண்டும். அதே நேரத்திலே அதை ஒருவர் செய்துவிட்டால் அது மறைக்கப்பட வேண்டும், அதனுடைய அடையாளங்கள் மறைக்கப்பட வேண்டும். ஒருவர் பாவத்தை செய்துவிட்டார், அவர் பாவத்தை மறைத்து கொண்டிருக்கின்றார், அதனுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு, எனவே அவரை போய் துருவி ஆராய்ந்து கண்டுபிடிப்பதும் கூடாது. எங்களுக்கு தெரியும், மார்க்கத்திலே நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது, மிக முக்கியமானது. இது நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் வெளிப்படையாக தெரியக்கூடிய பாவங்களைத்தான் அவர் தடுக்க வேண்டும். அதற்காக வீட்டுக்குள்ளே நடக்கின்ற பாவத்தை இவர் போய் கண்டுபிடித்து தேட தேவையில்லை. ஒருவன் தன்னுடைய கதவை மூடிக்கொண்டு ஒரு பாவத்தை செய்தால் இவர் அதை போய் ஆய்வு செய்து தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை. இது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தஜஸ்ஸுஸ் என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு பாவமான விடயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் இது போன்ற மோசமான பாவங்களிலிருந்தும் குணங்களிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.